செய்திகள். ராணுவத்தினருக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட உத்தரவு. புதிய நிர்மாணங்களுக்கு இடமளிக்க வேண்டாம், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவு. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இலங்கையில் தடை, நிதி உள்ளிட்ட சொத்துக்கள் முடக்கம், வர்த்தமானி அறிவிப்பு வெளியானது. வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம். தமிழ் பொது வேட்பாளர் எதிர்ப்பு தெரிவித்த ஆனந்த சங்கரி. இந்தியாவில் துயரம், 33 தேர்தல் அதிகாரிகள் உயிரிழப்பு. அனர்த்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்களின் வீடுகளையும் சொத்துக்களையும் பாதுகாக்க விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு ராணுவத்தினருக்கு ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாக்கல ரத்நாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சுகாதார முறையில் உணவு வழங்க வேண்டும் எனவும் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதில் கவனம் செலுத்துமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அனர்த்த நிலை குறையும் வரை மக்களுக்கு நிவாரணம் வழங்க முப்படையினர் ஆளணி பலத்துடன் தற்காலிக மத்திய நிலையம் ஒன்றை அமைக்குமாறும், தொற்று நோய்களை கட்டுப்படுத்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் ராணுவத்தினருக்கு சாக்கல ரத்நாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். களனி ஆற்று பள்ளத்தாக்கிலும் வெள்ளத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மழை நீர் வழிந்தோடுவதை தடுக்கும் வகையிலும் மேற்கொள்ளப்படும் புதிய நிர்மாணங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். களனி ஆற்று பள்ளத்தாக்கில் சட்டவிரோதமான முறையில் நிலம் நிரப்பப்படுவதை உடனடியாக நிறுத்துவதற்கும், முல்லேரியா மற்றும் ஐடிஎச் வைத்தியசாலைகளை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். கொலன்னாவை சேதாவத் வெஹரகொட ரஜமகா விகாரையில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி இவ்வாறு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்தோடு வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு நிரந்தர வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குழாய்களை பயன்படுத்தி வெள்ளம் வேகமாக வடிந்து செல்ல வழி செய்து மக்களை துரிதமாக மீள்குடியேற்றுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். ஈழத்தமிழர்கள் சிலரின் அமைப்புகள் உட்பட 15 தீவிரவாத அமைப்புகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 210 நபர்களின் அனைத்து நிதி, ஏனைய நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்களை முடக்கி இலங்கை அரசாங்கம் விசேட வர்த்தமான இதழை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன விசேட வர்த்தமான இதழை வெளியிட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதிகளின் கீழ் இந்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அதன்படி விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பவை முடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை HQ குரூப், தேசிய தௌஹீத் ஜமாத், ஜமாதி மிலாதி இப்ராஹிம், விலையாத் அஸ் செய்லானி, கனடியன் தமிழ் தேசிய பேரவை, தமிழ் இளைஞர் அமைப்பு, டருல் அதர் அத்பவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம், சேவ் தி வேர்ல்ட்ஸ் போன்ற அமைப்புகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ராமன் சின்னப்பா அல்லது சின்னப்பா மாஸ்டர், கருணா குலரத்னம் அல்லது நல்லதம்பி துரைசாமி, செல்வகுமார் அல்லது ராஜு, விடுதலை புலிகள் உறுப்பினர் வேலுப்பிள்ளை ரேவதன், ராமச்சந்திரன், அபிராம் அல்லது நிரோஷன், சண்முக சுந்தரம், கந்தாஸ்கரன் அல்லது கந்தசேகரன், கனகராசா, ரவிச்சந்திரன் அல்லது சங்கிலி கிருஷ்ணபிள்ளை, சிவஞானம் உள்ளிட்டோருக்கு குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக பாடசாலைகளை மூடும் அதிகாரம் வலய கல்வி பணிமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வலய கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலைகள் மூடுவது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. காலநிலை சீர்கேடு காரணமாக இன்றைய தினமும் நாட்டின் சில பகுதிகளில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சகல பாடசாலைகளும் இன்றும் நாளையும் மூடப்பட்டுள்ளது. களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலி மாவட்டங்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஹோமாகம, கம்பஹா மற்றும் களனி ஆகிய கல்வி வலயங்களிலும் பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கும் அதிகாரத்தை வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்குவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நிலைப்பாடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேடி வந்த வாய்ப்புகளை நாங்கள் தவறவிட்டோம். இலங்கை வரலாற்றில் சிங்கள தலைவர் ஒருவர் சமஷ்டியை முன்வைத்து தேர்தலில் போட்டியிட்ட போது வாக்களிக்க வேண்டாம் என தூண்டிய இப்போது உள்ள கட்சிகள் தான்
அப்போதும் இருந்துள்ளன. மக்களிற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிவிட்டீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தகுதியோடு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. 22 பேரும் அவ்வாறு பாராளுமன்றம் வந்தார்கள். சமஷ்டியை முன்வைத்து போட்டியிட்ட ஜனாதிபதி வேட்பாளருக்கு என்ன நடந்தது என்பதை அறிவோம். 48 வீதம் சமஷ்டியை முன்வைத்து போட்டியிட்டவர் பெற்றிருந்தார். அது இலங்கை வரலாற்றில் நடக்காத விடயம். குற்றவாளிகள் தான் தங்களுடைய ஊத்தைகளையும் குற்றங்களையும் மறைப்பதற்கு புதிதாக கண்டுபிடிப்பது போல தனி வேட்பாளரை பிரேரிக்கின்றார்கள். அரசியலில் தீவிரமாக செயல்படுபவர்களில் அதற்கு தகுதியான ஒருவரை முதலில் சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வாறு மக்கள் மத்தியில் தகுதியானவர்கள் எல்லோரும் ஒதுங்கி இருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் தமிழ் வேட்பாளர் ஒருவரை போட வேண்டும் என்ற கருத்துக்கு நான் மாறாக உள்ளேன். இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசும் போது என்னை போன்றோர் ஆலோசனைகளை பெறுவதில்லை. இவ்வாறான முக்கிய விடயங்கள் தொடர்பில் பேசும் போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை பெற வேண்டும். அவ்வாறு பெறுவதில்லை. என்னை பொறுத்தவரையில் எனது அரசியல் சுத்தமாகவே உள்ளது. 2005ஆம் ஆண்டு முதல் தடவையாக சமஷ்டியை முன்வைத்து ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் போட்டியிட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு மாறாக செயல்பட்டு அல்லது மக்களை தூண்டிவிட்டு அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள். விடுதலை புலிகளை மறைமுகமாக தோற்கடிக்கும் நோக்கத்தோடு யார் விடுதலை புலிகளை அழிப்பேன் என்று யாழ்ப்பாணத்தில் ஆரூரமிட்டாரோ அவரை ஆதரித்தீர்கள். கடந்த கால வரலாற்றை பார்க்கின்ற போது நீங்கள் பதவிக்காகவும் பலவித நன்மைகளுக்காகவும் உங்களுக்காகவும் உழைத்தீர்களே அன்றி மக்களுக்காக உழைக்கவில்லை. மக்களுக்கு 2005ஆம் ஆண்டு கிடைத்த வாய்ப்பை தடுத்த நீங்கள் யாரும் அரசியலில் இருக்க தகுதியற்றவர்கள். அந்த தேர்தலில் சிங்கள மக்கள் 48 வீதம் வாக்களித்திருந்தார்கள். எமது மக்கள் 2 வீதமாவது வாக்களிக்க விட்டிருந்தார் என்று சமஷ்டி ஆட்சி இருந்திருக்கும். இவர்களில் யாரேனும் ஒருவர் தனது தகுதியை வைத்து தனது வரலாற்றை வெளியிடட்டும் பார்ப்போம். என்னை பொறுத்தவரையில் மக்களை ஏமாற்றுகின்றார்கள். 3 லட்சம் மக்களை காப்பாற்றுங்கள் என்று நான் கூறிய போது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தீர்கள். நான் மீண்டும் மீண்டும் அந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டேன். ஒருவரும் வாய் திறக்கவில்லை. இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வர சொன்ன போது நீங்கள் போகவில்லை. அவ்வாறு கடந்த நாட்களில் மக்களை கொண்டு சென்று நடுக்கடலில் தள்ளிவிட்டு என்று கரம் நீட்டுகின்றீர்கள். உங்களால் அரசியல் செய்ய முடியாது. ஒதுங்கினால் நன்றாக இருக்கும் என்று ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார். இந்திய பொது தேர்தல் முடிவடைந்த நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த 33 தேர்தல் அலுவலர்கள் கடும் வெப்பம் காரணமாக வாக்களிப்பு நிலையங்களிலேயே உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்தியாவின் வடக்கு மற்றும் மத்திய மாநிலங்கள் கடும் வெப்பத்தில் தத்தளித்து வருகின்றன. சில மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் வெப்பநிலை 49 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. மேலும் உயிரிழந்த அதிகாரி ஒருவருக்கு இந்திய அரசு 1.5 மில்லியன் இந்திய ரூபாய் இழப்பீடு வழங்க முடிவு செய்துள்ளதாக நவ்தீப் ரின்வா ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் இந்தியாவை பாதித்துள்ள கடும் வெப்பமான காலநிலையினால் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 58 என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் இருந்து இறப்புகள் பதிவாகியுள்ளன. 7 கட்டங்களின் கீழ் 44 நாட்கள் நடைபெற்ற இந்திய பொது தேர்தல் முடிவடைந்தது. 1 மில்லியன் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 15 மில்லியன் தேர்தல் அலுவலர்கள் தங்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்